நாம ஆத்மஸ்வரூபம், எனக்கு பிறப்பிறப்பு கிடையாது, நான் என்றுமே இருக்கின்ற சத் சொரூபம், என் சொரூபம். அதனால நான் இறந்து விடுவேன், நான் நோய்வாய்ப்பட்டு விடுவேன். இப்படி எல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நோய் எதுக்கு? உடலுக்கு, மனதுக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து மனசு சொல்லணும் நான் ஆத்மஸ்வரூபம், நான் ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம். அப்படி கிடையாதுங்க. நீ ஆத்மஸ்வரூபம் உணர்ற வரைக்கும் என்னது, இந்த மித்யாவை கடந்து போகின்ற வரைக்கும், அந்த மித்யா நாம மித்யான்னு சொல்றது இல்லை, சத்தியம்னு சொல்றோம். அது நமக்கு சத்தியமா தெரியுது. அது அனித்தியம்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு. அது அனித்தியம்னு புரிஞ்சுக்கிறோமே தவிர நாம இன்னும் அடுத்த கட்டம் அது மித்யா நமக்கு தெரியவில்லை. அதனால நாம இந்த நிலையில இந்த உடல் மனம் புத்தி நான் இல்ல நான் ஆத்மான்னு சொல்லிட்டு உடல் மனம் புத்தியை கவனிக்காம விட்டுருங்கன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல. அதை எப்படி சரியாக பராமரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை எப்படி நீ சரியா பயன்படுத்தணும், மிக சரியாக இதை பயன்படுத்தி எப்படி நீ இந்த உலகம் இது அனைத்துமே மித்தியான்னு நீ புரிந்து கொள்ளணும். முள்ளால எடுப்பது போல இதே உடல் மனம் புத்தியை வைத்துக் கொண்டு இந்த உடல் மனம் புத்தி மித்யா, இந்த உலகம் மித்தியானம் புரிந்து அதை கடந்து நீ ஆத்மஸ்வரூபத்தை உணர வேண்டும்ன்றதுதான் இங்க பாயிண்ட்.